இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். கடவுளே, உமது மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, தூய ஆவியை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளிலிருந்து விடுதலையாக்குகின்றவரே, நீர் செய்கிற எல்லா அற்புதமான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுள் நம்மை அன்பு செய்து நாம் அவருடைய அன்பிலே வாழ வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் விளக்குகிறது. மேலும் கடவுள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம் அனைவரையும் எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதை பேசுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறார். இதோ புறா யார் மீது இறங்கி வருகிறதோ திருமுழுக்கு பெறும்பொழுது அவரே இறைமகன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்பட்டிருந்த அவர் இயேசு வந்தபோது இவ்வாறு கூறுகிறார். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் மகன் என்று. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார் என்பதை திருமுழுக்கு யோவான் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக கடன் தொல்லையால் வருத்தத்தில் வாழ்கிற மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக அருள் தாரும். நோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு சுகத்தை தாரும். ஆண்டவரே, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஜெனிவிவி கூறுகின்றார், நாம் கண்களை திறந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற கொடைகளை பார்க்கும் பொழுது நாம் சிறிய காரியங்களுக்கும் வாழ்வில் நன்றி சொல்வோம்.